சொல்வ சொற்பொழிவில் திருப்பெருந்துறைக்கு போனீங்கன்னா தெரியும். வாழ்க்கையில நீங்க எல்லாம் தரிசனம் பண்ண வேண்டிய ஒரே ஆலயம் ஆவுடையார் கோயில், ஆவி உடையார் கோயில். ரொம்ப வித்தியாசமான கோயில். நவக்கிரகம் கிடையாது, கொடிமரம் கிடையாது, பிள்ளையார் முருகன் கிடையாது, பரிகாரம் கிடையாது, அம்பாள் கிடையாது, சுவாமி கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான், ஜோதி. ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் ஜோதி. நல்ல உச்சி காலத்துல நல்ல சாதத்தை புழுங்க அரிசியை வடிச்சு அந்த சுவாமிக்கு முன்னாடி இப்படி கொட்டுவாங்க. அந்த புகை வரும். அந்த புகைக்கு அந்த ஆவிக்கு தீபாவளம் செய்வாங்க. ஆவி உடையார், ஆத்மநாதர்னு பேரு. ஆத்மாவுக்கு நாதர் எங்க இருக்கார்? திருப்பெருந்துறையில் இருக்கிறார். நான் அமெரிக்கா போயிருக்கிறேன், லண்டன் போயிருக்கிறேன், பெருமை கிடையாது. ஆவுடையார் கோவில் போறதுதான் பெருமை. அங்க போய் என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரு நாள் அங்க தங்கணும், அப்படியே உட்கார்ந்து பார்க்கணும். இன்னைக்கு சிமெண்ட்ல கோயில் கட்டுறோம், கம்பியில கோயில் கட்டுறோம், காசை கொடுத்தா எல்லாம் வருது, சரக்கு கப்பல்ல. ஆனா கல்லே இல்லாத ஊர்ல கருங்கல்லையே ஆணி செஞ்ச ஒரே கோயில் ஆவுடையார் கோயில். எங்கேயாவது உண்டா? ஒரு கல்லையும் ஓடு மாதிரி வச்சு ரெண்டையும் ஃபிட் பண்றதுக்கு அப்படி கல்லிலேயே ஸ்க்ரூவை போட்டு முறுக்கி வச்சிருப்பார். யாருக்காக? தன் குருநாதனுக்காக அரசாங்க பணத்தை எடுத்து கோயிலை கட்டினாராம். இன்னைக்கு அரசாங்கம் என்ன பண்ணுது? தமிழ்நாட்டில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவன் பணத்தை எடுத்து அரசாங்கம் நடத்துது. இன்னைக்கு எங்களுடைய ஆதீனங்கள்லாம் அப்படிதான் போயிட்டு இருக்கு.